உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். குட் மார்னிங். எந்திரி எந்திரி. மார்னிங்மா. இந்தா. இந்தா. அம்மா இந்த மூணுலாம் ஒன்னு தொடுமா. ஆரம்பிச்சிட்டான். என்னடா அது? நீ தொடுமா, நான் சொல்றேன். நீ சொல்லு, அப்புறம் நான் தொடறேன். இந்த மூணுலாம் ஒன்னு பீச், இன்னொன்னு பார்க்கு, இன்னொன்னு சினிமா. இதுல ஒன்னு தொடுமா. டேய், நேத்து தானே எக்ஸாம் முடிஞ்சது, உடனே ஊர் சுத்தணுமா? என் ஃப்ரெண்டு தஸ்வன் வீட்ல எல்லாரும் ஊட்டிக்கு போறாங்களாம். நான் என்ன அங்க கூட்டு போக சொன்னேன்? சரி, இந்த 3 இடத்துக்குமே கூட்டிட்டு போறேன், ஓகேவா? ஐ ஜாலி. அம்மானா அம்மா தான். இப்போ பால் குடி. உட்காரு. இந்தா குடி. ஆஹா இல்ல, இன்னைக்கு எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லு, அப்பதான் குடிப்பேன். அவருக்கு மறுபடியும் பெயின் வந்தா 40 நிமிஷத்துக்குள்ள அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இல்லன்னா அவர் இறந்துருவாரு. அதுக்கியா, இந்த ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்கோ. அடுத்த வாரத்துல இருந்து நீ எங்க சொன்னாலும் அம்மா கூட்டிட்டு போறேன். ஆஹா அதெல்லாம் முடியாது. இன்னைக்கே என்ன எங்கேயாச்சும் கூட்டு போ. ஆதித்யா, அதான் அம்மா சொல்றாங்கல்ல, இந்த ஒரு வாரம் வெயிட் பண்ணு, கண்டிப்பா அம்மா கூட்டிட்டு போவாங்க. இப்படியே சொல்லி சொல்லி லீவே முடிஞ்சிரும். டேய், இன்னைக்கு டேட் 29 தானே, இன்னும் ஒரு மாசத்துக்கு மேல லீவ் இருக்குடா. தமிழ், என்ன டேட்னு சொன்ன? 29மா? 29. நிஷா, வா 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 வா. எப்படி இருக்க? பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு? என்ன எப்படி கண்டுபிடிச்ச? மித்ரா மேல கை வைக்கிற தைரியமும் உரிமையும் உன்னையும் ஆதியும் தவிர வேற யாருக்கு இருக்கு? பாரா. சரி சரி உட்காரு. அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்க. ஹாய் ஆதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எங்க உன் ஹஸ்பண்ட் வரலையா? ஃப்ரெண்ட பார்க்க வரும்போது யாராவது புருஷனை கூட்டிட்டு வருவாங்களா? ஏ நிஷா, மித்ரா இருந்தா தான் இங்க வருவியா? அப்படிலாம் இல்லனா, கல்யாண கமிட்மெண்ட்ஸ்னு அப்படியே போயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் இப்பதான் மலேசியா போனாரு. இதுக்கப்புறம் நான் ஃப்ரீ பேர்ட் தான். இனிமேல் நான் அடிக்கடி இங்க வருவேன். ஆமா ஆமா, இங்க பாரு, மித்ராவோட கல்யாண வேலையெல்லாம் இருக்கு. நீதான் கூட இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும். இதெல்லாம் நீங்க சொல்லணுமா அண்ணி? சரி சரி, ரொம்ப வருஷம் கழிச்சு பாத்துருக்கோம். கொஞ்ச நேரம் எங்களை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, நாங்க மேல போறோம். வா. நிஷா, இப்பல இருந்து நான் கொஞ்சம் ஃப்ரீ பேர்டா இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ். நிஷா போற வரைக்கும் தான், போனதுமே வந்து ஒட்டிப்பேன். வா மேல மேல போலாம். வா 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 உட்காரு. உன்னை இப்படி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மித்ரா. உனக்கும் ஆதிக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னு நான் 10 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அது நடக்க போகுது. 10 வருஷம் கனவு மாதிரி இருக்கு. உன் தவத்தை பார்த்து அந்த கடவுளே கருணை காட்டிதான் எல்லாமே உனக்கு சாதகமா நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா ஆதி பொண்டாட்டிக்கும் ஆதி அம்மாவுக்கும் சண்டை வந்துச்சு. ஆதி அம்மாவும் அதனால இறந்துட்டாங்க. ஆதியும் அதுக்கேத்த மாதிரி சைக்காலஜி டாக்டரை பார்த்து மெமரி எரேஸ் பண்ணி பழைய ஆதியா உன்கிட்ட திரும்பி வந்துட்டான். பாத்தியா? கடவுளே உனக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்காரு மித்ரா. என்னது?
கடவுளா? ஆதியோட பொண்டாட்டிக்கும் அவங்க அம்மாவுக்கும் சண்டை வந்ததுல இருந்து அவங்க அம்மா சூசைட் பண்ணி ஆதி டிஸ்டர்ப் ஆகி சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை பார்த்த வரைக்கும் தான் கடவுள் போட்ட கணக்கு. மத்ததெல்லாம் இந்த மித்ரா போட்ட கணக்கு. ஆ, என்ன பாக்குற? ஆதிக்கு அப்படி ஒரு ஆபரேஷன் இருக்குன்னு சொல்ல வச்சு அத பண்ண தூண்டினதே நான் தான். ஆதிக்கு மெமரி லாஸ் ஆபரேஷன் பண்ணதே நான் ஏற்பாடு பண்ண டாக்டர் தான். ஆனா இது எதையுமே நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. நல்லபடியா நடக்குமா நடக்காதான்னு தெரியாம எப்படி சொல்ற? ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட சொல்லலையே. அது ஆதி கிடைச்ச சந்தோஷத்துல நான் சொல்ல மறந்துட்டேன். எது எப்படியோ எல்லாமே நான் நினைச்ச மாதிரி நடந்தது. இன்ஃபேக்ட் இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. மித்ரா, நீ கல்யாணம் சொன்னதும் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு நிமிஷம். ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். கிஃப்டா? வளைகாப்பு நிகழ்ச்சியில் சோகம். கல்யாண மண்டபத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் கர்ப்பிணி பெண் குழந்தை உட்பட 22 பேர் மரணம். இந்த கர்ப்பிணி பெண் தான் ஆதியோட பொண்டாட்டியோ? பாவம், அவளோட சேர்ந்து 22 பேர் எனக்காக உயிர் விட்டிருக்காங்க. நிஷா, நீ சொன்ன மாதிரி மண்டபத்துக்குள்ள சிலிண்டர் செட் பண்ணி வச்சிட்டேன். சூப்பர் நிஷா. உள்ள இருக்க ஒருத்தர் கூட உயிரோட இருக்க மாட்டாங்க. கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எல்லாம் ரெடி. லைன்லயே இரு. வெடிக்கிற சத்தம் கேக்கும். Five, 4, 3, 2, 1. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.